गाइस இன்னைக்கு ஒரு வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வெஜ் பிரியாணி. இத பாத்தீங்கன்னா ஏற்கனவே சமைச்ச மாதிரி இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ். அதாவது வந்து சுட தண்ணிக்குள்ள போட்டு எடுத்தாலே போதுமா இது. இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஃபாரின்லலாம் வந்துச்சு. பட் இந்தியாவில் வந்து தெரியல வந்திருக்கான்ட்டு. இது வந்து எனக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. இது வந்து சரியான சோம்பேறியாக சமைக்க சோம்பேறியாக இருக்கும்ல, அந்த மாதிரி டைம் மட்டும்தான் இது யூஸ் பண்ணணும். மற்றபடி இது வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் நல்லதானே எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் ஆனாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா இது கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்காக வச்சு நான் இதை ட்ரை பண்ணலாம். இது எப்படி பண்ணுறோன்றத ப்ராசஸ் காட்டுறேன் வாங்க. வெந்நீர் வச்சுக்கோங்க. இதை வந்து நான் கேட்டேன், இது அப்படியே போடணுமா இல்லை ஓப்பன் பண்ணி போடணுமானா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதில் வந்து பேர் போட்டிருக்கு. ஆக்சுவலி இந்த பேரை மட்டும் பிச்சிடலாம். அடுத்து இன்னொரு காரணமும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இப்போ யாரும் கிடையாது, அதனால வீட்டில் எதுவும் சமைக்கல. சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வெந்நீரில் போட்டுருணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் அது ஆக்சுவலி கவரோடு தான் அவங்க போட சொன்னாங்க. பட் அது கவரில் எதுவுமே ஆகுமான்னு எனக்கு தெரியல. நானும் போட்டுட்டேன். பட் ஒரு 10 minutes ஐ திங்க் ஸோ. இது வந்து வெந்நீருக்குள்ளே போட்டு எடுக்கணும் அப்படின்னாங்க. பார்ப்போம். தான் வந்துச்சுன்னா நம்ம பாடி கண்டிஷன் சத்தியமாக வேறு லெவல் வேஸ்ட் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் வந்தால் நம்ம என்ன 2000 நினைக்கிறேன், இப்போ 2025 வெந்நீரில் போட்டு எடுத்தாலே ஃபுட் ரெடி அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. பட் அவங்க கொடுத்ததுனால நம்ம இப்போ ட்ரை பண்ணோம். இது வந்து நான் ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இது கிடையாது. ஜஸ்ட் என்னோட ட்ரை, அவங்க கொடுத்ததுனால நான் ஒரு ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். எடுத்துட்டேன். பட் சூடாக தான் இருக்குது. இல்லை எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டேன், பார்ப்போம். இது வந்து ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது நான் தண்ணியில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் ஓப்பன் பண்ணேன். செம்ம வாசனையாக இருந்தது. பட் ஆனால் இது போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி எனக்கு அது இதுதான் பொருள். ஏற்கனவே இதை வந்து சமைச்சு அதில் வச்சுருப்பாங்களா, தண்ணிக்குள்ளே அந்த கவரோட போட சொல்கிறாங்க, போட்டோடனே ரெடி ஆகிடுது. அதான் எனக்கு எப்படின்னு தெரில. பட் ஆனால் செம்ம வாசனையாக இருந்தது. சாப்பிட்டு பார்க்குறப்பையும் நல்லா இருந்தது. பட் ஆனால் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்துச்சுன்னா சத்தியமாக சோம்பேறி ஆகிடுவோம், அது மட்டும் நிச்சயமாக தெரியுது. சாப்பிட்டு தான் பார்த்தேன், நல்லா இருந்ததுங்க. நிஜமாலே நான் வந்து பொய்யெல்லாம் சொல்ல, நிஜமாலே சூப்பராக இருந்தது. இது மாதிரி நிறைய பேக்கெட் இருக்குது, வேணால் நான் என்ன சொல்கிறது ட்ரை பண்ணி பார்க்குறேன். நிஜமாலே நல்லா இருக்குங்க. உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணணும். பட் இப்படி சூப்பராக இருக்குது. நார்மலாக இப்போ வெஜ் பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. செமையாக இருக்குது. ஜஸ்ட் என்னோடய ட்ரை தான், நல்லா இருக்குது. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். ஒன்று 4-5 பேக்கெட் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பார்க்க சொல்கிறேன். பட் ஆனால் வெஜிடேரியன் தான் நான் ட்ரை பண்ணேன். நான்வெஜ் வந்து யாரையாக்குனா கிட்ட கொடுத்து தான் நான் ட்ரை பண்ணணும். அதனால் வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன், இல்லைன்னா வேணாம்.